இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ சபைக்குள் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இந்த ராபோஜனம் காரியம். பிரியமானவர்களே, அங்கே வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, ராபோஜனம் என்று தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த ராபோஜனம் என்பது பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து பஸ்காவாகிய அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது அது இரவு வேளையிலே தான் அதை அனுசரித்தார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் இன்றைய நாட்களிலே சபைகளிலே அநேக சபை பிரிவுகளிலே இதை பகல் வேளையிலே செய்கிறார்கள். அதுவும் அதுக்கு ஒரு புதிதாக ஒரு பெயரையும் வைத்திருக்கிறார்கள். திருவிருந்து என்கிற பெயரை புதிதாக வைத்திருக்கிறார்கள். இந்த திருவிருந்துங்கிற வார்த்தை வேதாகமத்தில் எங்குமே இல்லை. இதை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பது எனக்கு புதிதாக இருக்கிறது. தெளிவாக சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிறார் கொரிந்தியர் நிருபத்தில், இது கர்த்தருடைய ராபோஜனம் அல்லவே அப்படின்று கொரிந்தியர் நிருபத்தில் சொல்லுகிறார். இன்னும் அநேக இடங்களிலே இந்த ராபோஜனம் என்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ராபோஜனம் என்கிற வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆனால் இன்றைய நாட்களில் இவர்கள் சொல்லுவதெல்லாம் திருவிருந்து, அது எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். அது சொல்கிறாங்க, பரலோகத்தில் இரவும் இல்லை பகலும் இல்லை, ஆகவே எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லுவேன். ஏய், நீ இருப்பது ஐயா, சகோதரனே சகோதரியே, நீ இருப்பது இந்த பூமியில், நீ பூமியில் இருந்து கொண்டு இங்கே இரவும் இருக்குது பகலும் இருக்குது. ஆகவே வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ, ராபோஜனம் என்றால் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். அந்த ராபோஜனம் என்று சொன்னால் அந்த ராத்திரியிலே நீங்கள் அனுசரியுங்கள். இது கர்த்தர் ஏதோ ஒரு ரகசியத்தை அதற்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்களாக புதுசாக ஒரு வார்த்தையை உள்ளே சேர்த்து அந்த திருவிருந்து என்கிற வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து அதை பயன்படுத்தாமல் இருக்குமாறு உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வேத வசனத்தை சேர்க்காதீர்கள். வேதவசனம் சொல்லுகிறது, இதோடு ஒருவன் இந்த வேத வசனத்தோடு ஒருவன் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த திருவிருந்துங்கிற வார்த்தையை யார் கண்டுபிடித்தார்கள், யார் சேர்த்தார்கள் என்பது எனக்கு புதிராக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் உண்மையாய் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை பின்பற்றுங்கள். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.